கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா? எக்காலத்திலே என்பதை அறிய இதற்கு முந்தைய சில வசனங்களை பார்ப்போம். நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளைச் சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினாலே அழியும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்களிப்பதை மிக தெளிவாக செப்பனியா தீர்க்கதரிசி எடுத்துரைக்கிறார். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரிக்கையாகவும் அவர்களுக்கு மீட்சி பற்றிய நம்பிக்கையாகவும் எழுதப்பட்ட ஒரு நூல். இன்றைய தியான வசனம் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, இன்று நமக்கும் வழங்கப்பட்ட இறுதிக்கால மீட்சி பற்றிய வாக்குத்தத்தம் ஆகும். அன்று இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து அவர்களை மீண்டும் நாடு திருப்ப செய்வதற்கான தேவனின் வாக்குறுதி இது. இது இறைவனின் கிருபையையும் அவரது உண்மையையும் காட்டுகிறது. உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, அதாவது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த நிலையில் இருந்து விடுவிக்கப்படும் பொழுது என்று சொல்வது பாபிலோனின் சிறைவாசத்தின் முடிவை மட்டும் குறிக்கவில்லை, இறுதி காலத்திலும் தேவன் அவர்களை மீட்பார் என்பதற்கான மாபெரும் வாக்குறுதியை குறிக்கிறது. ஏற்கனவே அக்காலத்திலே என்று எந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார் என்பதை பார்த்தோம். அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளின் போதும் அவர் அவருடைய மக்களை மீட்பார் என்பதற்கான வாக்குறுதி இது. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வாக்களிப்பதை கவனியுங்கள். இது தேவனின் மகிமை அவருடைய ஜனங்களின் மீட்பின் மூலம் வெளிப்படும் என்பதை குறிக்கிறது. மற்ற ஜாதிகள் தேவனுடைய மக்களுக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கண்டு வியந்து அவர்களை கீர்த்தியுடனும் புகழ்ச்சியுடனும் இருப்பதை கண்டு மெய்யான தேவனின் மகிமையை புகழ்வார்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி ஏற்கனவே கூறியிருப்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்து அறிகிறோம்.
என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். இது இஸ்ரவேல் மக்கள் சிறையிலிருந்து திரும்புவார்கள், மீண்டும் சொந்த நாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதாக தேவன் கொடுத்த வாக்குறுதி. தேவனுடைய மக்கள் ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களாக, வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பாவமே அவர்களை தேவனிடத்தில் இருந்து பிரித்தது. ஆனால் தேவன் அவர்களை மன்னித்து மீண்டும் அவர்கள் சிறையிருப்பை மாற்றி அனைவரையும் ஒன்று கூட்டி அவர்களுடைய சொந்த தேசத்திற்கே திரும்ப வர பண்ணி அவர்களை நித்திய கீர்த்தியும் மகிழ்ச்சியும் அடையும்படியாக உயர்த்துவார். இது தேவனுடைய மீட்பும் இரட்சிப்புமான வாக்குறுதி ஆகும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வாக்களிக்கிறார். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் நாம் இதுவரை இழந்தவைகளை மீண்டும் திரும்ப கொடுப்பார். அவர்களின் பழைய நம்பிக்கையை மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கையையும் திரும்ப கொடுத்து வர்த்திக்க பண்ணுவார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களைக் கண்ட புறஜாதியார் அவர்களுடைய தேவன் மகிமையுள்ள தேவன், அதனால்தான் அவருடைய ஜனங்களை மீட்டு இரட்சித்திருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தியது போல இன்று நம்மை பார்க்கும் பிற இனத்தவர்கள் இவர்களுடைய தேவன் இவர்கள் வெட்கப்பட்டு போக விடாமல் பாதுகாத்து அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி தேவனின் மகிமையை புகழ்வார்கள். என்ன, நிச்சயமாக புகழ்வாங்க இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்வோம் இல்லைங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்பிக்கை, மீட்சி, நிறைவேற்றம் ஆகிய 3 காரியங்களை வலியுறுத்துகிறது. நம்பிக்கை, அதாவது தேவன் தன் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். 2வது மீட்சி, தேவன் ஒருவனை தண்டிப்பதைப் போல் தோன்றினாலும் அவர் இரக்கமும் காட்டுவார். 3வது நிறைவேற்றம். இந்த வசனம் வேதத்தின் முக்கியமான மீட்சி வாக்குறுதிகளில் ஒன்றாகும். மொத்தத்தில் தேவன் தன் மக்களை மீட்டெடுப்பார், அவர்களை கீர்த்தியுடனும் புகழ்ச்சியுடனும் நிலைநாட்டுவார், அவர்களுக்கு இழந்த அனைத்தையும் மீட்டளிப்பார், அவர்களை அனைத்து ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்துவார். இது உலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நித்திய இரட்சிப்பையும் குறிக்கிறது. தேவன் தம் மக்களை ஒருபோதும் மறந்துவிட மாட்டார். அவர் அவர்களை மீட்டு இரட்சிப்பார் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் அமர்ந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம் பாவ சிறை இருப்பிலிருந்து மீட்டு இரட்சித்து இழந்து போன அனைத்தையும் திரும்ப தந்து அவரது நாம மகிமைக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் விளங்க மற்றவர்கள் முன் நம்மை உயர்த்தி ஆசிர்வதிப்பாராக. அதை கண்டு புறஜாதியார் தேவனின் மகிமையை புகழ்வார்களாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.